பாருங்கள், சூப்பு வைக்கிறதுக்காண்டி 1/4 கிலோ மட்டன். அந்த மட்டனில் வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் ஜீரகமும் போட்டு இப்போ நுணுக்கி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு இஞ்சி சூப்புக்கு. இப்போ இந்த சூப்பில் வந்து 3 பேர் தாராளமாக குடிக்கலாம். இப்போ வந்து இந்த கழுவி வச்சுருக்கிற கறியை நான் இது உள்ளே போட்டுட்டேன். இப்போ கறியை போட்டேன். அடுத்தது வந்து ஜீரகம், மிளகு தூள் போட்டேன். அடுத்தது வந்து தக்காளி, வெங்காயம், இஞ்சி போட்டேன். இது வந்து சூப்புக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், நல்லா காரம் இல்லாமல். அதுக்காக காரம் எதுவும் போட வேணாம். சின்ன பிள்ளைங்க குடிக்கிறதுனால காரம் அவ்வளோவா இருந்தால் பிள்ளைங்க 1.5 வயசு 2 வயசு பசங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுக்கணும். பாருங்கள், இந்த கிளாஸில் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 3 கிளாஸ் போதும். இப்போ மட்டன் சூப்பு எதுக்கு நான் பசங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன்னா, பனிக்காலமாக இருக்குது. அதனால் அது கொடுத்தா கொஞ்சம் சளி பிடிக்காமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும், பசங்களுக்கு தெம்பாகவும் இருக்கும். அதனால தான் சூப்பு வச்சு கொடுங்கன்னு சொல்கிறேன் சின்ன பசங்களுக்கு. இந்த பாருங்கள், லைட்டாக அவ்வளோ மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க போதும். எந்த பொருளும் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுல மஞ்சத்தூள் நிறைய சேர்க்க வேணாம். நிறைய மஞ்சத்தூள் சேர்த்தோம்னா அவங்களுக்கு வந்து மஞ்சக்காமலை, யூரின் அப்படி விட்டும் வரும் சின்ன பசங்களுக்கு. அதனால் மஞ்சத்தூள் கம்மியாகவே சேருங்க பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு. இதை இப்போ வந்து மூடி போட்டுடலாம். உப்பு வந்து சூப்பு இருக்கையில் உப்பு போட்டுக்கிடலாம். ஒரு 4 விசில் விட்டால் போதும், முடிஞ்சிடும், சூப்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இருத்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்க சாமானியத்தில் கொடுக்க மாட்டாங்க. ஸ்பூன் போட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூனில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம்னா குடிப்பாங்க.